நாடை விட்டு போகணும், வீரை விட்டு போகணும், பொன்னாடப்பை விட்டு போகணும், குடும்பத்தை விட்டு போகணும், சொத்து பத்தை விட்டு போகணும், எல்லாத்தையும் விட்டு போகணும். இதுக்கு ரெடியாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும், சோதனை வரும், ரெடியாக அப்போ நீங்கள் செய்வீங்களா? நான் நல்லா கேட்குறேன். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அரவணா ஓய்ட்டுனா கூட ஓய்ட்டுருக்கிறேன் புரியல என்ன வேற என்ன சொல்லுங்க, வேற என்ன சாசம் சொல்லிட்டாரு. அதாவது ஒவ்வொரு தனித்தனியாக சிந்திக்கணுங்க. உன்னடுத்த நீ ஒருக்கா நம்ப முடியாது இந்த விஷயத்துல. இந்த விஷயம் உன்னது நம்பி கேள்வி கேட்டால் நீங்கள் உட்படாத ஆள் நான் சொல்லிட்டான். நீ என்னை தான் கேட்கணும். நீ என்னை புரிஞ்சுக்கிட்டா நீ கேட்க முடியும். நீ சுத்தமாக இருந்தால் தான் என்கிட்ட கேட்க முடியும். நீ தூய்மையாக தான் எனக்கு கேட்க முடியும். இந்த தூய்மையானவனை அணுவதற்கு நீ தூய்மையாக இருக்க வேண்டும், இல்லாட்டி கிடையாது. நீ தூய்மையாக அவனை பேசணும். நல்லவன் இருந்தால் நல்லவன் தான் பேசுவான். அது மாதிரி தூய்மையோட எரியவன் தூய்மையான பேசுவான். நீ கேட்ட தந்துட மாட்டான், செஞ்சிட மாட்டான். எது கிடையாது. நீ அல்ல வேணாம் சொல்லி தான் நான் உலக மக்கள் வாழ்ந்துட்டேன். எல்லாம் தேவையில்லை, குரான் தேவையில்லை. நாங்கள் எங்கள் இஷ்டப்படி வாழ்வோம், நாங்கள் சம்பாதிக்க முடியும், எங்கள் அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது சொல்லிட்டு மனுஷன் பூரா உலக மக்கள் பூரா அன்னைக்கு ஆண்டவனை படைச்ச இறைவனை மறந்துட்டு நான் சொந்த விஷயத்திலேயே ஆசை வச்சு, இது உலகமே ஆசை வச்சு வாழ்க்கைன்ட்டு போயிடுறான். வாழ்கிறான், சாப்பிட்றான் போயிட்டே இருக்குது. என்ன செய்யறது? என்ன செய்யறது? அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதை சொல்கிறேன், நல்லா நிரப்புவேன். ஒரு கூட்டத்தினர் சொர்க்கத்தில் இருப்பார்கள்னு சொல்கிறான். ஒரு கூட்டத்தினர் சொர்க்கத்தில் இருப்பார்கள் சொல்கிறான். அந்த நீங்கள் சொன்ன ஆயத்தில் இருக்குது, சரியா? ஒரு கூட்டம் சொர்க்கத்தில் இருப்பார்கள், ஒரு கூட்டம் நரகத்தில் இருப்பார்கள். அப்போ நல்லவங்க இருக்கிறாங்க, வாழ்ந்தாங்க, இஸ்லாத்தில் இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. அவங்களாம் யார்? ரசூலுல்லா சேர்ந்து போர் புரிஞ்ச உயிரை விட்டு அல்லாஹ் உயிரை விட்டாங்க. அவங்க சொல்லிதான் போவாங்க. பின் என்ன? அவங்க கூட ஓதலை, ஏன் செய்யலை? ரசூல் கூப்பிட்டாங்க, வாங்க சண்டை நம்புவோங்க. ரசூலே நீங்கள் ரசூல் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், நீங்கள் சொல்கிறது செய்கிறோம், உங்களுக்கு அடி பண்ணிடுறோம், நீங்கள் சொன்ன கட்டை ஏற்றுக்கிறோம், நாங்கள் சண்டை போடுறோம். சரி வந்தவங்க உயிரை ஃபஸ்ட்டு உயிரை விட்டாங்க. இன்னும் அவங்க இருப்பாங்க, அல்லாவுக்காக உயிரை விட்டாங்க அவங்க. அப்படின்னு என்ன? அல்லாவின் பாதையில் இறந்தவர்களே ஏதோ சொல்லாங்க. உணவு உயிரோம்னா எடுத்துக்கிறாங்க. ஆமாம், அவங்க மற்ற இறந்து போயிட்டாங்க. இடத்துலாம் அல்லாஹ் பாதையில் போர் புரிந்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் சொல்ல வேண்டாம். அப்போ இவங்க யாரு? இந்த கூட்டத்தின் யார்? இந்த கூட்டத்துக்கு நல்லா பேர் வைத்திருக்கிறான் அந்த குரானில். எல்லாம் மக்களை எல்லாம் கேட்டுக்கிறங்க. அந்த குரான் பயானில் இருக்கிற மக்களை யாரும் கேட்டுக்கிறங்க. இந்த சண்டை போட்டு இறந்து போனாங்கள இவங்களுக்கு அல்லாஹ் ஒரு பெயர் வைத்திருக்கின்றான் இந்த குரானில். அந்த பெயரை சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாத்தையும் கேட்குறேன். இந்த குரான் பயான் இருக்கு 30 பேரும் கேட்குறேன். இந்த மாதிரி ரசூல் பேச்சு கேட்டு சண்டை போட்டு இறந்து போனாங்கள இவங்களுக்கு அல்லாஹ் ஒரு பெயர் வைத்திருக்கிறான். இந்த குரான் இருக்கின்றது. அந்த கேள்வி நான் கேட்டு 1 மாதம் ஆச்சு, நீங்கள் எதுவும் பதில் சொல்லலை. இந்த மாதிரி மக்களை அல்லாஹ் எவ்வாறு அழைக்கிறான் என்று கேட்டிருந்தேன், நீங்கள் யாரும் பதில் சொல்லவில்லை. இப்போ மறுபடியும் அந்த கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி போரில் சண்டை போட்டு இறந்து போன அல்லாஹ்வுக்காக உயிரை விட்டவர்களை அல்லாஹ் ஒரு பெயரை கொண்டு அழைக்கின்றான் இந்த மக்களை. அது என்ன பெயர்? ஓதி சொல்லுங்க. 1 வாரம் டைம் இருக்குது, எல்லாம் ஓதி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் பதில் சொல்லுங்க. நீங்கள் அப்புறம் ஓதுக்கிறீங்க, அதனால சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க, சொல்லுவீங்க நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அடுத்து கேட்குறீங்க.